புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு டாபிக் எடுத்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பைல்ஸ் தொந்தரவு எடுத்துக்கலாம். பொதுவாகவே பைல்ஸ் அப்படின்னாலே உடல்ல வந்து சூடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் வந்து நாள்பட்டு இருக்கும்போது அது பைல்ஸ் தொந்தரவா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாள்பட்ட மலச்சிக்கல் பைல்ஸ்ல கொண்டு போய் விடுமா, இல்ல பைல்ஸினுடைய அறிகுறியை வந்து நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? முக்கியமாக அந்த பைல்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ல கடைசி இருக்கக்கூடிய உறுப்புன்றது தான் ஆனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசன வாய் அப்படின்றது. அந்த இடத்துல தான் அந்த பைல்ஸ் வந்து வரும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு விதமான ஒரு பைல்ஸ் வந்து மேஜர் கிளாஸிஃபிகேஷனாக இருக்குது. இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வரக்கூடியது இந்த எக்ஸ்டர்னல் பைல்ஸாக தான் இருக்கலாம். இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்றது எந்த விதமான அறிகுறியுமே வந்து வெளியில் தெரியாத மாதிரி ஆசன வாய்க்கு உள் பகுதிகளில் ரெக்டம்னு சொல்லக்கூடிய மலக்குடலுடைய கடைசி பகுதி வந்து இருக்கும். அந்த இடங்களில் உருவாகக்கூடிய எரோஷன்ஸ், அந்த இடங்களில் இன்டர்னலாக ஒரு கீறலோ இன்டர்னலாக வந்து வெடிப்போ உருவாக ஆரம்பித்து அதுலேருந்து வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கிறத இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி இன்டர்னல் பைல்ஸாக வரக்கூடியது தான் நிறைய பேருக்கு வந்து வெளியில் சிம்டம்ஸே தெரியாத மாதிரி அது நாள்பட்ட தொந்தரவாக ரெக்டல் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் அந்த மலக்குடல் வெளித்தள்ளுதல் மூலமாக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. முக்கியமாக அந்த பைல்ஸ் தொந்தரவு அப்படின்றது நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா பித்த நாடியோட அளவுக்கு அதிகமான தாக்கத்தின் காரணமாக வரக்கூடியது தான் இந்த பைல்ஸ் தொந்தரவு அப்படின்னு சொல்லுவோம். மூலம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 18 வகையான மூலம் வந்து நம்ம சித்தர்கள் வகைப்படுத்தியிருக்காங்க. முக்கியமான டைப்புன்னு பார்த்தோன்னா நம்ம நாடி நடைப்படி இந்த வாத பித்த கப நாடி நடைப்படி ஒரு 9 வகையான மூலம் அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு டைப்பாக வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வரக்கூடியது இந்த ப்ளீடிங் பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த மூலமாகவும் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம பாடி வெயிட்டு அதோடு சேர்த்து நம்மளுடைய உடல் சூடு, மூளைச்சூடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆனல் ரீஜனில் உருவாகக்கூடிய சூடு காரணமாக உருவாகக்கூடியது தான் இந்த பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் வரக்கூடிய மூலம் அப்படின்றது பித்த மூலம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு பித்த நாடி ரொம்ப அளவுக்கு அதிகமாக எப்போவுமே வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கக்கூடியது பித்த நாடியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் நமக்கு மூளைச்சூடு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மூலம் வந்து வரலாம் அப்படின்ற ஒரு அறிகுறி முன்னாடியே வந்து காட்டக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம முதல்ல இந்த பாடி ஹீட், பாடி டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணுற மாதிரி உடல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பைல்ஸ் தொந்தரவுகள் வரப்போகுது அப்படின்றது நாள்பட்ட மலச்சிக்கல் தொந்தரவுனால கூட வந்து பைல்ஸ் வந்து வரலாம். அது தவிர உடல் வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க, பாடி வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணமாகவும் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு காரணமாக பைல்ஸ் தொந்தரவுகள் வரலாம். ஏஜிங் வந்து ஒரு முக்கியமான காஸ். வயதாகிறதுனால அந்த சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப வந்து வீக்காக இருக்கிறதுனால, வீக்கனாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ், அதனாலையும் இந்த பைல்ஸ் தொந்தரவுகள் ஆசனவாய் பகுதிகளில் வரலாம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூளைச்சூடு அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுன்னு காரணமாக ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மோஷன் போகிறவங்க, கான்ஸ்டிபேஷன் தொந்தரவுகள் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் மட்டும் கிடையாது டயரியாவும் ரொம்ப நாளாக இருக்குது, லூஸ் மோஷன் ரொம்ப நாளாக போகுது அப்படின்ற காரணங்கள்னாலையும் இந்த பைல்ஸ் தொந்தரவுகள் வந்து வரலாம். ரொம்ப நேரம் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப நேரம் வந்து ஸ்டெயின் பண்ணி டாய்லெட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு கூட இந்த பைல்ஸ் தொந்தரவுகள் வந்து ஒரு முக்கியமான காசாக வர ஆரம்பிக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலே ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான ரீசன். இதில் ஒவ்வொரு ரீசனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினானது வந்து நம்மளுடைய பித்த நாடியாக தான் இருக்கும். பித்த நாடின்றது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது இதில் ஏதாவது ஒரு காசும் நம்மளுக்கு சேர்ந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு மூலமோ இல்லை ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனோ இல்லை ஆசனவாய் பகுதிகளில் வெடிப்பு வர மாதிரியான ஃபிஷர் இன் ஆனோன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனாவோ வரலாம். ஓகே டாக்டர், இவ்வளோ ரீசன்ஸ் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஒரு சில பேர் வந்து இந்த லாரி டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸ், ரொம்ப நேரமாக வந்து உட்காந்துட்டே வேலை செய்யக்கூடிய வேலை, இந்த டெய்லர்ஸ், இவங்களுக்கெல்லாமே வந்து இந்த பைல்ஸ் தொந்தரவு அப்படிங்கிறது வந்து குவைட் காமனாக இருக்குது. இது வந்து முக்கியமான ரீசன் அப்படின்ற பட்சத்தில் இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? பைல்ஸ் அப்படின்றது முதல்ல வந்து நமக்கு ஆரம்பத்தில் மலச்சிக்கல் மட்டும் இருக்கும்போது பெயின் ஒன்றும் பெருசாக இருக்காது. நிறைய பேருக்கு இன்டர்னல் பைல்ஸாக இருக்கும்போது அந்த பெயின் சுத்தமாகவே வந்து தெரியாது. மேக்ஸிமம் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் பைல்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி முக்கியமாக அதற்கு நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதை வந்து சரி பண்ணிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இன்டர்னல் பைல்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். மோஷனில் ப்ளீடிங் கலந்து போகும், ஆனால் பெயின் எதுவுமே இருக்காது. நிறைய பேர் வந்து அதை கவனிக்கிறதே கிடையாது.
கிடையாது. மோஷன் போகும்போது வந்து பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கவனிப்பாங்க. பெயினே இல்லாமல் இருக்கும்போது ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும்போது கூட நிறைய பேருக்கு பெயின் இருக்கிறதே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவே செகண்ட் ஸ்டேஜில் போகும்போது மோஷன் போகும்போது வரக்கூடிய அந்த இன்டர்னல் பைல்ஸில் வெளிப்பகுதிகளில் நம்மளுடைய அந்த ரெக்டம் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகி வெளியில் வரும். இப்போ வந்துட்டு அகைன் மோஷன் போய் முடிச்சதுன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போயிடும். இந்த செகண்ட் ஸ்டேஜ் கூட நிறைய பேருக்கு வந்து தெரிகிறதில்ல. அதுவுமே பெயின்ஃபுல்லாக இல்லாததுனால ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கலாம். நிறைய பேர் இதையுமே நோட்டீஸ் பண்ணி அப்போவே சிகிச்சை எடுத்து நிரந்தரமாக அந்த பைல்ஸ் வந்து சரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான் அந்த 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் வந்து அந்த வெளியில் வரக்கூடிய அந்த மூலம் அப்படின்றது மேனுவலாக நம்ம கை வச்சு உள்ளே தள்ளும் போது தான் அந்த 3rd ஸ்டேஜில் உள்ளே போகும். 4th ஸ்டேஜில் அதுவுமே போகாது. வெளியில் வந்து அந்த இன்டர்னல் பைல்ஸ் அந்த ப்ரொலாப்ஸ் அப்படின்றது வெளியிலே தான் இருக்கும். அந்த இன்டர்னல் பைல்ஸில் லாஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தோன்னா இதுதான். இதற்கு நம்ம நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இன்டர்னல் பைல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. லைனில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? மேடம் என்னோட பேர் ஆண்டிசாமி செல்லமுத்துங்க. மேடம் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டர் டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா கீப் ஆன் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எப்படின்னா எனக்கு லைக் ரொம்ப டிரைவ் பண்ணா பின்னாடி இச்சிங் இருக்கு, மோஷன் போறப்ப எரியுது, அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓகே சார். ஸோ அவங்களுக்கு என்ன மூலமான அறிகுறியா மேம், இல்லை என்னவா இருக்கும் மேம்? அது ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா இல்லை என்ன மேம்? ஓகே, ஜென்ரல் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் டாக்டர் கொடுப்பாங்க. சார், இப்போ ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனாலையோ இல்லை டிரைவிங் ஒர்க் பண்ணுறதுனாலையோ ஆல்ரெடி அவங்களுடைய பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் இந்த மூளைச்சூடு காரணமாக பித்தமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போது டிரைவிங் ஒர்க்லாம் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடி டீ காஃபி குடிப்பாங்க. இதனால இன்னும் நம்மளுடைய பித்தம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்மளுடைய உடல் சூடை நார்மலாக மெயின்டைன் பண்ணி வாரத்துக்கு 2 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கிறோம். டீ காஃபிலாம் எதுவும் எடுத்துக்காமல் பாடி ஹீட்டை வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணி பித்தம் சமநிலையிலே இருக்குது அப்படின்னா காமனாக அந்த மூலம் வரப்போகுது அப்படின்ற அறிகுறி இருந்தால் கூட நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கவங்களுக்கு ஆனல் ரீஜனில் இச்சிங் வருது, ஆனல் ரீஜனில் ஒரு இரிட்டேஷன் இருக்குது, மோஷன் போய் முடித்த உடனே பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன அப்படின்றத பார்த்து முறையாக அதற்கு சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பெயினோ இரிட்டேஷனோ இருக்குது அப்படின்னா ஆனல் ரீஜனில் வந்து ஒரு ஃபிஷர் மாதிரி வெடிப்பு மாதிரி வந்து உருவாகி இருக்கலாம். அந்த ஆசனவாய் பகுதிகளை சுற்றி வந்து நிறைய வெடிப்புகள் வரலாம். நம்ம வந்து அதுக்கு கிளாக் பொசிஷன் சொல்லுவோம். 12 o'clock பொசிஷன், 3 o'clock பொசிஷன், இந்த மாதிரி கிளாக் பொசிஷன் வச்சு வந்து நம்ம சொல்லுவோம். நிறைய 2, 3, 4, 5 கூட வந்து நிறைய பேருக்கு வந்து வெடிப்பு இருக்கலாம். மோஷன் போகும்போது கத்தி வச்சு அறுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து பெயின்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜஸில் நம்ம ஆரம்பத்திலே நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா அந்த சீக்கிரமாக அந்த ஆசனவாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய வெடிப்பு, அந்த வெளியில் வரக்கூடிய அந்த ப்ளீடிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு முக்கியமாக சிட் பாத் வந்து எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வந்து உட்காந்துருக்கவங்க ½ an hourக்கு ஒன்ஸோ 1 hourக்கு ஒன்ஸோ எழுந்து நின்று வந்து எக்ஸசைசஸ் ஏதாவது பண்ணுறது, பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வந்து தண்ணி எடுத்துக்கிறது, இன்டேக், நம்ம பாடியோட வாட்டர் கண்டென்ட்டை நார்மலில் மெயின்டைன் பண்ணிக்கிறது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து சிட் பாத் எடுக்கிறது ரொம்ப அவசியம். அதாவது ஆனல் ரீஜனை வந்து நம்ம ஒரு ஹீட்டான வாட்டரில் வந்து வச்சுருக்க மாதிரி நம்ம சிட் பாத் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்டினல் பைல்ஸாக மாறாமல் அந்த வெடிப்பு மட்டும் இருக்கும்போதே சரி பண்ணிடலாம். சென்டினல் பைல்ஸ் அப்படின்றது அந்த வெடிப்பு தான் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு சதை மாதிரி ஸ்கின் டேக் மாதிரி வெளிப்பகுதிகளில் பெர்மனண்ட்டாக வந்து நிற்க ஆரம்பிக்கும். அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. நிறைய பேர் அதையே பைல்ஸ்ன்னு நினச்சி ஆப்ரேஷன் அளவுக்கு வந்து போகிறாங்க. அந்த மாதிரி போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆனல் ஃபிஷர் இருக்குது அப்படின்னா அதுக்கு சிட் பாத் எடுத்து நம்ம மூலிகை மருந்துகள் வச்சுமே நம்ம நிரந்தரமாக அதை சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் ராஜா. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? மயிலாடுதுறையிலிருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்காக கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயது என்ன சார்? வயது 52. உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார், கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார். வயிற்றுலாம் ஒரு புண்ணா இருக்கு டாக்டர், வாயெல்லாம் புண்ணா இருக்கு. சரிங்க. இந்த உதடெல்லாம் வெடிச்சு போயிருக்கு, அப்படி காஞ்சி போன மாதிரி இருக்கு. சரிங்க. சுகர் இருக்குங்களா உங்களுக்கு? சுகர் இருக்கு, மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். எவ்வளோ வருஷமாக சாப்பிட்றீங்க? எத்தனை வருஷமாக சுகருக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்க? 6 வருஷமா சாப்பிட்றோம். சரி, ஓகே.
ஏன்னா வாய் வறட்சி இருக்குது, வாயில் வந்து புண்ணு வருது அப்படின்னா முக்கியமான ரீசன் வாய் வறண்டு போகிறதுக்கு சுகராக கூட இருக்கலாம். சுகர் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலோ இல்லை ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னாலோ இந்த பாலிஃபேஜியா இல்லை பாலியூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அளவுக்கு அதிகமான தாகம், ரொம்ப அளவுக்கு அதிகமான பசி, இது எல்லாமே வந்து இருக்கும். அப்போது நமக்கு உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கல அப்படின்னா அந்த வாய் வறண்டு போகிறது, நாக்கு வறண்டு போகிறது, எப்போவுமே வந்து உடம்புல வந்து டீஹைட்ரேஷனோட இருக்கிறது, இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இது தவிர விட்டமின் B12 டிஃபிஷியன்சி காரணமாகவும் வாயில் வந்து புண்ணு வந்து வரலாம். வயிறு புண்ணாகுது அப்படின்னா வாயிலுமே புண்ணாகும். இது தவிர B12 டிஃபிஷியன்சி காரணமாகவும் உருவாகலாம். நிறைய வந்து மட்டன் ஈரல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோலிக் ஆசிட் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஃபோலிக் ஆசிட் மீன்ஸ் அயன் வந்து நிறைய இருக்கணும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் கால்சியம் சத்தும் நிறைஞ்சிருக்கு, இரும்பு சத்துமே அதிகமாக இருக்குது. இது தவிர கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் டேட்ஸ், இதிலெல்லாம் நிறைய இரும்பு சத்து இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் ஃபுட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அடிக்கடி வாய் புண்ணாகிறவங்களுக்கு இது ரெகுலராக ஃபாலோ பண்ணால் வாய் புண்ணெல்லாம் நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். இது தவிர வந்து வாயில் திரிஃபலா பவுடரை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வாய் குப்பிளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வாய் புண் ஈஸியாக வந்து ஆற ஆரம்பிச்சிடும். வயிறு புண்ணுக்கு நம்ம ஆஜர் ஹாஸ்பிட்டலில் நிரந்தரமான சிகிச்சை இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக குணப்படுத்திடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? அம்மா லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாலமணி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கோவிலடி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? 38. உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு வந்து மோஷன் போகிறது குறைவா இருக்கு. 3-4 நாள் போகுது. மோஷன் சரியாக போகலையா? நெஞ்சுக்கு வீங்கி ஒன்று இருக்கு. சரிம்மா, மோஷன் போகும்போது பெயின் எதுவும் இருக்கா, எரிச்சல் ஏதாவது இருக்குங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. மோஷன் போகிறது மட்டும் கஷ்டமாக இருக்குங்களா? கஷ்டமா இருக்குது. அந்த நுரையீரல் சைடு இருக்கு தானே, அவட வீங்கி வீங்கி வந்துருக்குது. ஸ்கேன் எடுத்திருக்கீங்களாம்மா? என்ன இல்லை. சரி, ஓகே. வீக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்டமன் ஸ்கேன் வந்து எடுக்கணும். ஏதாவது ஹெர்னியாவாக இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து வீக்கம் இருக்கும். தொப்புள் பகுதிகள்லையோ அந்த மேல் பகுதிகள்லையோ வீக்கம் இருக்குது, எப்போவுமே வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கேன் வந்து எடுக்கணும். இப்போது கான்ஸ்டிபேஷன் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா கூட நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெர்னியாலாம் வந்து ஃபார்ம் ஆகுது. கண்டினியூஸாக கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா குடல் இறக்கமோ இல்லை வந்து குடல் பகுதிகளில் வேறு ஏதாவது அப்டாமன் சிம்டம்ஸோ வந்து நிறைய வந்து காட்டும். வயிறு வலி அடிக்கடி இருக்கும், வயிற்றில் வந்து உபசம் எப்போவுமே இருக்கும், சாப்பாடு சரியாக ஜீரணமாகாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வீக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்கேன் மூலமாக அப்டாமனில் ஏதாவது ஹெர்னியா ஏதாவது இருக்குது அப்படின்னா அது தெரிய வரும். இப்போதைக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு டைம் மோஷன் போகிறது இது வந்து ரொம்பவே அப்நார்மல். ஒரு நாளைக்கே வந்து 2 டைம் மோஷன் போகணும். 4 நாளுக்கு ஒரு டைம் 3 நாளுக்கு ஒரு டைம் போகிறது வந்து நம்ம பாடியில் தேவையில்லாத கழிவுகளை உள்ளே சேர்த்துட்டே இருக்கும்போது பாடியில் நிறைய ப்ராப்ளம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். முக்கியமாக அந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள் தான் எல்லா நோய்களுக்குமே ஆதாரம். அந்த மலச்சிக்கலை வந்து ரெகுலர் ஆக்கிட்டோம், நார்மலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் மோஷன் போகிறது அப்படின்னாலே பாதிக்கு பாதி எல்லா நோயுமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு டெய்லியுமே கருணக்கிழங்கு வந்து வாரத்தில் ஒரு 4-5 நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க. அந்த பிடி கருணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ரெகுலராக ஃபுட்டில் ஏதாவது ஒரு ஃபுட்டில் வந்து எடுத்துக்கோங்க. செவ்வாழை பழம் வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். செவ்வாழை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஜீரகம் நல்லா வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜீரகத்தூள் கலந்து செவ்வாழை பழத்தை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே மலச்சிக்கல் இல்லாமல் வந்து இருக்கும். அது பைல்ஸாக மாறாமலும் உங்களால் பார்த்துக்க முடியும். பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் அளவுக்காவது குடிக்கிற மாதிரி பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். நன்றிம்மா, கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் மேடம், நான் திருப்பூர்ல மதன் பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காங்க மேடம். உங்கள் வயது என்னங்க? 30 மேடம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார், கேளுங்க. மேடம் வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்குங்க மேடம், கொஞ்சம் அதான் மேடம் ப்ராப்ளம். சரிங்க, வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா? சுகர் பிபி எதுவும் இருக்குங்களா? அந்த மாதிரி இல்லைங்க மேடம். எதுவும் கிடையாது. வேற ஏதாவது தைராய்டு இஷ்யூஸ்க்கு மெடிசன் போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் இல்லைங்க மேடம். சரி, ஓகே.
வெறும் தூக்கமின்மை அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு உடல் சூடு காரணமாகவும் வரலாம், இல்லை ரொம்ப நேரம் சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்களுக்கும் வந்து கண் ரொம்ப டயர்டாக ஆரம்பித்து தூக்கம் வந்து சரியாக வராது. அதே மாதிரி பாடி ஹீட்டு வந்து சரியாக மெயின்டைன் ஆகலை, பாடியிலேருந்து கழிவுகள் சரியாக வெளியில் போகலை அப்படின்னாலும் தூக்கம் வராது. நம்ம நாடி நடைப்படி பார்த்திங்கன்னா வாத நாடியோட அதிகமான நாடி நடை காரணமாகவும் தூக்கமின்மை வந்து வரலாம். அதனால் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வேறு எதுக்காவது ப்ரொலாங்டாக மெடிசின்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு ரீசன்னாலையும் இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து வரலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா பாடி ஹீட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லேட் நைட்டு ஃபுட்டு எடுத்துக்கிறது, அதே மாதிரி ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுமே முக்கியமான ரீசன் அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸுக்கு. நைட் ஒரு 8 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூக்கம் வந்து இருக்கணும். பகலில் தூங்கக்கூடாது. அதே மாதிரி நைட்டு ஃபுட்டை வந்து ஒரு 7 மணிக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். பகலில் சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னாலும் நைட்டில் சரியாக தூக்கம் வந்து வராது. அதே மாதிரி நைட்டில் வந்து அடிக்கடி யூரின் போகிறவங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அப்படின்னாலுமே வந்து நைட்டில் வந்து தூக்கம் அடிக்கடி வந்து வராமல் இருக்கும். அதனால் பாடி ஹீட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்லா தூக்கமின்மை வந்து பிரச்சனை வந்து சரியாகும். இப்போதைக்கு கசகசா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு பாலில் வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து அரைச்சி ஒரு 100 ml வந்து நைட்டு தூங்குறதுக்கு பிஃபோர் வந்து வாரத்தில் 2 நாள் வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலும் நல்லா தூக்கமின்மை வந்து சரியாக ஆரம்பிக்கும். தூக்கம் வந்து கண்டினியூஸாக நார்மலாகவே வர ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? கடலூர்லேருந்து ராஜலட்சுமி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்குறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? 45 வயசு. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. எனக்காக தான் கேட்குறேன். அம்மா, டிவி பார்த்து பதில் சொல்லாதீங்க, ஃபோன்லேயே பேசுங்க. உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? கொஞ்ச நாள் மோஷன் போக முடியல, லேயர் சொல்லுங்கம்மா. ஓகே, மலச்சிக்கல் ப்ராப்ளம் முடியாத கொஞ்ச நாளா இருக்குது. வலி எதுவும் இருக்குங்களா? வலிக்குது. இன்னைக்கு 2 நாளா ரொம்ப வலிக்குது. ப்ளீடிங் ஏதாவது ஆகுதாம்மா? அப்படிலாம் எதுவும் இல்லை, அந்த லேயரா வந்துடுது. சரி, ஓகே. ரொம்ப நாள் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாள் வலி வந்து கொடுக்கும். அது என்னன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கண்டினியூஸாக இருக்கும்போது ஆனல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி வந்து இருக்கும். அதோடைய சுருக்கம் அப்படின்றது நார்மலாக, எலாஸ்டிசிட்டி அப்படின்றது நார்மலாக இருக்கணும். கான்ஸ்டிபேஷன் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதோடைய எலாஸ்டிசிட்டி சீக்கிரமாக போயிடும். இப்போ எப்படி ஒரு பழைய ரப்பர் பேண்ட் வந்து அதோடைய சுருங்கி விரியக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி ஈஸியாக வந்து போகுதோ, அதே மாதிரி நம்மளுடைய ஆனல் ஸ்பிங்டருமே ஈஸியாக வந்து அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் ஈஸியாக வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமான ரீசன் இந்த கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு தான். அதை முக்கியமாக நீங்கள் வந்து நார்மல் கொண்டு வரணும். கான்ஸ்டிபேஷன் என்னைக்காவது ஒரு நாள் பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஆசனவாய் பகுதியில் வெடிப்பு வந்து வந்திருக்கலாம். ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்டினியூஸாக வச்சுட்டே இருக்கவங்களுக்கு வெடிப்பு மூலமாக ரத்தம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருக்கும். இதனால கூட இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக வந்து வரலாம். ரொம்ப நாள் இதை வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வெளிப்பகுதியில் சின்ன சதை வளர்ச்சி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகலாம். த்ரோம்போஸ்டு பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் இந்த மாதிரி வலியோடு இருக்கவங்களுக்கு வெளிப்பகுதியில் சென்டினல் டேக் மாதிரி இருக்குது, ஸ்கின் டேக் மாதிரி வெளியே சதை வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அதில் பிளட் கிளாட் ஆக ஆரம்பிக்கும். தொடும்போதே வலி இருக்கும். அது இன்னும் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்து உருவாக்கலாம். அதனால் ஸ்டார்டிங்லேயே இதுக்கு வந்து சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பைல்ஸ், ஃபிஸ்டுலா, ஃபிஷர் இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவுகள்லேருந்து பைல்ஸ் வரைக்குமே எல்லா வியாதிக்குமே நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இன்னும் சிவியர் ஆகாமல் முறையாக அதற்கு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாத சிகிச்சைக்குள்ளே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அதை குணப்படுத்திடலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்க, டிவி பார்க்க வேண்டாம், ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நம்ம பைல்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். பொதுவாகவே இந்த பைல்ஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வரதுக்கு முன்னாடி இதனுடைய சிம்டம்ஸ் வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இது சரியாகாமல் சில பேருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் எதனால் வருது? நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்டர்னல் பைல்ஸோட சிம்டம்ஸ் சரியாக வெளியில் தெரியாததுனால நிறைய பேர் வந்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் 3rd ஸ்டேஜ் வரைக்குமே வந்து வச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் ஆரம்பத்திலே இப்போ ஆல்ரெடி கால் பண்ணவங்க மாதிரி மோஷன் போகும்போது மைல்டாக எரிச்சல் வருது, பைல்ஸ் வந்துடுமோன்னு பயந்துட்டு நிறைய பேர் ஆரம்பத்திலே சிகிச்சை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இது வெளியில் சொல்கிறதுக்கு பயந்துட்டு வெளியில் சொல்கிறதுக்கு வந்து கூச்சப்பட்டு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் ரெக்டல் ப்ரொலாப்ஸ் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அதை பயந்துட்டு
ட்ரீட்மெண்ட் எடுக்க வருவாங்க. நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் 2-3 டைம் கூட வந்து பண்ணுவாங்க. ஏன்னா பைல்ஸ் அப்படின்றது ஒரு இடத்துல மட்டும் வரக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. ஒரு இடத்துல வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி நம்ம மலச்சிக்கலோடே இருக்கோம், ரொம்ப நாள் பட அந்த பிரச்சனையை வச்சுட்டே இருக்கும், ப்ளீடிங் ஆகிறத எந்த விதமான மெடிசன்ஸ் எடுத்தும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக 2வது டைம் பைல்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது எதுவுமே இல்லாமல் நிறைய மூலிகை மருந்துகள் மூலமாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாகவும் நம்ம வந்து அதை மாடரேட் பண்ணி நார்மல் கொண்டு வரலாம். லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மெயினாக நம்ம பண்ணக்கூடியது அந்த தூக்கமும் உணவு முறை பழக்கங்களும் தான். தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக 8 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். இது தவிர அந்த வாழ்வியல் முறைகளில் நம்ம பண்ணக்கூடிய தவறு அப்படின்றது ஃபுட் ஹேபிட்ஸ். நிறைய அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. நிறைய மாவுச்சத்து கலந்த உணவுகள் எடுத்துக்கிறோம், ஆனால் தண்ணி எடுத்துக்கிறது இல்லை. பிஸ்கெட்ஸு, கேக்கு, அது மாதிரி அந்த நிறைய வந்து ரொம்ப ட்ரையான ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கும்போது மலச்சிக்கல் தொந்தரவு இன்னுமே சிவியராக ஆரம்பிக்கும். நம்ம பாடி ஹீட்டும் முக்கியமான ரீசன். என்னதான் தண்ணி எடுத்தாலும் மோஷன் கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம பாடியில் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்னதான் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சாலும் அது கொதிக்க கொதிக்க வற்றிக்கிட்டே தான் போகும். அந்த மாதிரி நம்ம பாடியில் எவ்வளோ தண்ணி நீங்கள் குடிச்சிட்டே இருந்தாலும் அந்த ஹீட் இருக்க பாடியில் வந்து தண்ணி பத்தாது. அதனால் முக்கியமாக 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணியாவது நம்ம பாடிக்கு வந்து தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் நீடிச்சு இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ நாள் சிவியராக இருந்துகிட்டே இருக்கும்போது அது பைல்ஸாவோ இல்லை ஃபிஸ்டுலாவோ மாறலாம். மாறுறதுக்கு முன்னாடியே பெயின் இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது, மோஷன் போகும்போது ஒரு இரிட்டேஷன் இருக்குது, ரொம்ப நேரம் வந்து அது நீடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 hours 3 hours உட்காரவே முடியாது, ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப இரிட்டேஷனாக இருப்பாங்க. இது எல்லாமே இந்த பைல்ஸ் ஆரம்பமாகக்கூடிய அந்த ஸ்டேஜஸில் வந்து ஆரம்பிக்கலாம். அப்போவே நம்ம சிகிச்சை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது வரைக்கும் ஸ்டேஜஸ் நம்ம தள்ளி போடாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் இது சரி பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கமலாமா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சென்னை தான். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் பேத்திக்கு பாப்பா 2 வயசு பேபி ஆகுதா? என்ன வயதுமா? 2 வயசு ஆகுது. 2 வயசு ஆகுது. உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா. சளி பிடிக்குது அவங்களுக்கு. சொல்லுங்கம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது சளி? இல்ல வருது ஒரு 1 week இருக்கு. சரி, திரும்ப அடிக்கடி வருது. மாசம் 2 மாசத்துக்கு தடவை 3 மாசத்துக்கு தடவை அப்படியே கண்டினியூவா இருக்கு சளி பிடிக்குது. சரிம்மா, வாயில தான் மூச்சு விடுறாங்களா, மூக்கில் சுவாசிக்கிறாங்களா? மூச்சு விட கஷ்டப்படுறாங்க. சரி, ஓகேம்மா. சின்ன குழந்தைங்களுக்கு 2 வயது 3 வயது குழந்தைங்களுக்கே மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, வாயில் தான் சுவாசிக்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த சைல்டுஹுட் வீசிங்காக இருக்கலாம். பிறந்த குழந்தைக்கு குறை மாதத்துலேயோ இல்லை குறைந்த பர்த் வெயிட்லேயோ பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த லங்ஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸோட மெச்சூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு சுவாசம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது. எப்போவுமே வந்து வாயில் மூச்சு விடுவாங்க. சின்னதாக ஒரு டஸ்ட் பட்டால் கூட ஈஸியாக வந்து கோல்டு வரும். ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதோடு சேர்ந்து இந்த மெச்சூரிட்டி ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னாலையும் கூட நமக்கு அந்த லங்ஸ் ப்ராப்ளம் வந்து வரலாம். நாள்பட இது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது அலர்ஜிக் ஆஸ்துமாவாக வந்து மாறலாம். ஆரம்பத்தில் இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிரந்தரமாக அதை குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் 3 மாத குழந்தையிலேருந்தே நம்ம சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். குழந்தைக்கு 2 வயது ஆகுதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சாலிட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போவே நம்ம சிகிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டி நகர் ஹபிபுல்லா ரோட்டில் இருக்குது. நேரில் குழந்தைய அழைச்சிட்டு வந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாத சிகிச்சையில் அதை குணப்படுத்திடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்கம்மா, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? லைனில் இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே, இப்போது இந்த பைல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம ஒரு முறையான சிகிச்சை அப்படிங்கிறது எந்த கட்டத்திலே நம்ம எடுக்கிறது வந்து சிறந்ததாக இருக்கும்? பைல்ஸ் தொந்தரவுகள் பொறுத்த வரைக்கும் நாள்பட்ட கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போதே நம்ம அதுக்கு வந்து ட்ரீட் பண்ணி கான்ஸ்டிபேஷனை வந்து நம்ம ரெகுலருக்கு கொண்டு வரணும். நார்மலாக வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் எல்லாருக்குமே வந்து இருக்காது. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டை பொறுத்து தான் கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கும். இது தவிர நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் அது கான்ஸ்டிபேஷன் வந்து முடிவு பண்ணும். நம்ம நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் நாள்பட இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமான ரீசன் நம்ம வந்து ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து எடுத்துக்கல அப்படின்னா அதுவுமே ஒரு மெயினான ரீசனாக இருக்கலாம். இது 2த்தையும் தவிர வந்து நம்ம ஆயில் பாத் ரெகுலராக எடுத்துக்கல, நைட்டு சரியாக தூங்கலை, அதே மாதிரி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குற ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த மூளைச்சூடு அப்படின்றது ஜாஸ்தியாகலாம்.
நம்ம உடம்புல பித்தம் அப்படின்றது நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து குறிக்கும். இது வந்து நிறைய தண்ணி வந்து சரியாக குடிக்காமல் இருக்கவங்களுக்கு, நிறைய டீ காஃபி வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு, ஒரு நாளைக்கு 7-8 டைம் வந்து காஃபி டீ வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டே இருக்கிறதுனாலையும் பாடி ஹீட் வந்து அதிகப்படுத்தும். முக்கியமாக அந்த காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபீனில் அந்த ஆல்கலாய்டு, டீயில் இருக்கக்கூடிய தியோபிரமின் சொல்லக்கூடிய அந்த ஆல்கலாய்டு, இது எல்லாமே நம்ம பாடியில் மூளைச்சூடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தும். இது ரெண்டுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம பாடி ஹீட் மட்டும் இல்லாமல் அந்த மூளைச்சூடு காரணமாக கான்ஸ்டிபேஷன் ரொம்ப ஒரு நாள்பட்ட தொந்தரவாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம இதுக்கு சிகிச்சை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃபைப்ரஸ் ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸு, ஹோல் கிரெயின்ஸு, இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஃபுட்டு மூலமாகவே இதை வந்து சரி பண்ணிடலாம். அதையும் மீறி கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமாக இருக்கலாம். நம்மளுடைய பவல் அப்படின்றது நம்மளுடைய கோலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது 4 வகையாக வந்து பிரித்து இருக்கும். அது ஒவ்வொரு இடங்கள்லையுமே நமக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கலாம். ஏதாவது ஒரு இடங்களில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இல்லை உள்ள குட் பாக்டீரியாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கான்ஸ்டிபேஷனும் இருக்கலாம், டயரியாவும் மாறி மாறி வந்து இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் காரணமாகவும் நாள்பட அது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்குது அப்படின்னா கூட நமக்கு வந்து அந்த பைல்ஸோ இல்லை ஃபிஸ்டுலாவோ வந்து ஃபார்ம் ஆகலாம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நிறைய தயிர், மோர் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கும்போது குட் பாக்டீரியாஸ் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதனால் நமக்கு அந்த கோலன் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த மலச்சிக்கல் தொந்தரவு, கோலனில் ஏதாவது எரோஷன்ஸ் உருவாகிறது, இது எல்லாமே வந்து நார்மலுக்கு கொண்டு வந்து மலச்சிக்கல் நாள்பட மலச்சிக்கலாக நீடிச்சு பைல்ஸாக மாறாமல் ஆரம்பத்திலே பார்த்துக்கலாம். நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், வெங்கடேசன் மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? சீர்காழி, மயிலாடுதுறை மாவட்டம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க, எனக்கு 59 வயசு ஆகுது. வெங்கடேசன் என் பேரு. பேசுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. அதுதான் ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் மோஷன் போகல, பிளட் போகுது. சரிங்க, மாதத்துக்கு ஒரு டைம் தான் அந்த மாதிரி இருக்குங்களா? மற்ற நாள்ல அது மாதிரி எங்கேயாவது மற்ற நேரம் கூட இல்லை, எரிச்சலா இருக்கும் மற்ற நேரம். எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தோம்னா அது மாதிரி இருக்குது. பஸ்ல போயிட்டு வெளியில வந்தோம். ஓகே, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிக்கும். எப்போவுமே வந்து எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் ப்ளீட் ஆகுது அப்படின்னா உள்ள வந்து இன்டர்னல் பைல்ஸாக இருக்கலாம். ஆசனவாய் பகுதியில் உள்ள மலக்குடல் பகுதிகளில் இன்டர்னல் பைல்ஸாக மாறி இருக்கலாம். அது நீங்கள் தொடர்ச்சியாக தண்ணியெலாம் நார்மலாக குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா காமனாக உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். என்றைக்கு கான்ஸ்டிபேஷன் அதிகமாக, மலச்சிக்கல் தொந்தரவு அதிகமாக இருக்கோ அன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு போகும்போது உள்பகுதிகளில் எரோஷன் இன்னும் அதிகமாகும். அன்னைக்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்கும். இன்டர்னல் பைல்ஸாக மாறி இருக்குது. இப்போதான் நீங்கள் இப்போவே சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய ப்ரொலாப்ஸ் வரைக்கும் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ப்ளீடிங் பைல்ஸுக்கு ப்ளீடிங்கை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த எரோஷன்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய அந்த புண்கள் இதெல்லாமே ஆற்றி அந்த இன்டர்னல் பைல்ஸை நிரந்தரமாகவே 1 மாதம் 2 மாத சிகிச்சையில் குணப்படுத்துகிறோம். இதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூலிகை மருந்துகள் மூலமாக மட்டுமே இதை நிரந்தரமாக வந்து சிகிச்சை பண்ணி சரி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் மயிலாடுதுறையிலையும் இருக்குது. நீங்கள் நேரில் போய்ட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அது குணமாயிடும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்கம்மா. சாந்தி மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 61. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு இப்போ ரீசெண்டா டெஸ்ட் பண்ணதுல கொலஸ்ட்ரால் 5 தான் இருக்கணும், ஆனால் 13.6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு என்ன சுகர் பிபி எதுவும் இருக்காமா? அதெல்லாம் இல்லைங்க மேடம், நார்மல். மற்றதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் என்ன எடுக்கணும், இப்போதான் ரீசெண்டா. சரி, ஓகேம்மா. கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா நிறைய வறுத்த பொரிச்ச உணவுகளை வந்து தவிர்த்துக்கணும். உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறத வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும். முக்கியமாக அந்த பால் பொருட்கள்லாம் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொலஸ்ட்ரால் அப்படின்றது நார்மலாக ஒரு 200 அப்படின்றது ஒரு நார்மலான லெவலாக இருக்கும். டிஜிஎல் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜிஎல் அப்படின்றது ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கெட்ட கொழுப்புகளோட தன்மையை வந்து தீர்மானிக்குது நம்மளுடைய ரத்தத்தில். அது நார்மலாக இல்லை, அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம முக்கியமாக அந்த டயட் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில மருந்துகளும் வந்து அதுக்கு எடுத்துக்கணும். நம்ம
ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொலஸ்ட்ரால் நார்மலுக்கு கொண்டு வரதுக்குமே சில மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம். மூலிகை மருந்துகள் மூலமாகவே இதை கண்ட்ரோல் பண்ணி நார்மல் கொண்டு வரலாம். இதனால் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது, இதனால் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது. பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அதை தொடர்ந்து பிபி வந்து அதிகமாகி சுகர் வந்து வர ஆரம்பிக்கிறது. இது மாதிரி ஒன்று தொடர்ந்து ஒன்று தான் அடுத்தடுத்த சிம்டம்ஸாக வந்து காட்ட ஆரம்பிக்கும். அது ஆரம்பத்திலே நம்ம வந்து தவிர்த்து அதற்கான முறையான சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா ஹை கொலஸ்ட்ரால் லெவலில் நார்மலுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வேலூர்லேயும் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது லெவலில் நார்மலுக்கு 2 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ இந்த பைல்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பேசும்போது இந்த ஆப்ரேஷனை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து இது சரி பண்ணுறதுக்கான அந்த சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் பற்றி சொல்லுங்கள். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லே பார்த்திங்க அப்படின்னா ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸில் மட்டுமே கொடுத்து நம்ம வந்து மூலம், அந்த பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிஷஸ், ஃபிஸ்டுலா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ மலச்சிக்கலோடு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பப்போ வந்து ப்ளீட் ஆகுது, அப்பப்போ வந்து வலி இருக்குது, ஆசனவாய் பகுதியில் எப்போவுமே வந்து ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது, வெளியில் சதை வளர்ந்து பைல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி அது வந்து வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி, அந்த ஸ்கின் டேக் அப்படின்றது பைல்ஸ் வந்து கிடையாது. சென்டினல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் இப்போ நமக்கு கான்ஸ்டிபேஷனோடே இருக்கவங்களுக்கு மூலம் அப்படின்றது உருவாகிறதுக்கு முன்னாடி ஆசனவாய் பகுதியில் ஒரு வெடிப்பு வந்து உருவாக ஆரம்பித்து அந்த இடத்துல வந்து சதை வளர்ச்சி வர ஆரம்பிக்கும். அதை நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூலிகை இன்டர்னல் மெடிசன்ஸோடு சேர்ந்து எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணுறதுக்கு, சிட் பாத் ரெகுலராக எடுக்கிறதுக்கு ஒரு மூலிகை பவுடரும் கொடுக்குறோம். இதை வச்சு சிட் பாத் எடுத்து எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்டினல் பைல்ஸுமே சுருங்க ஆரம்பித்து பெயின் இல்லாமல், இரிட்டேஷன் இல்லாமல் நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? டாக்டர் கால் இருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? இங்க சேலத்துல இருந்து பேசுறேங்கம்மா. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க பொண்ணுக்காக கேட்கணுங்கம்மா. வயது 30 வயது. உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. மேடம் வணக்கங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. பொண்ணுக்கு வந்து வயது 30 ஆகுதுங்க. 2 குழந்தைங்க இருக்குது. ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தோம். அதுல இருந்தே பொண்ணுக்கு வந்து வெயிட் போட்டுருச்சுங்க மேடம். மயக்கம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றா. சரிம்மா. குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆகுதுமா? குழந்தை பிறந்து இப்ப கடைசி பையன் பிறந்து 5 வருஷம் ஆகுதுங்க. சரிம்மா. இப்போ வெயிட் மட்டும்தான் இருக்குங்களா, இல்ல சுகர், பிபி எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல அதெல்லாம் இல்லைங்க மேடம். போன வாரம் தான் சுகரு, தைராய்டு எல்லாம் செக் பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. சரிம்மா. நார்மலா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாசம் வந்து மென்சஸ் ஆகல. ஓகே. அதனால மயக்கம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறா. சரிம்மா. தலை சுத்தல் பிரச்சனை அடிக்கடி இருக்குது அப்படின்னா, உடம்புல நீர் சத்து பத்தலை அப்படின்னாலும் தலை சுத்தல் பிரச்சனை வரும். ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் ப்ராப்ளம் மாதம் ரொம்ப அதிகமாக நிறைய பேருக்கு ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப அதிகமாக பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்து போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஹீமோக்ளோபின் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஹீமோக்ளோபின் லெவலுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நாள் ஹீமோக்ளோபின் லெவல் லோ லெவலில் இருக்கவங்களுக்கு தலை சுத்தல், மயக்கம், டக்குன்னு உட்காந்து எழுந்த உடனே தலை சுத்தல் வர்றது, இதெல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதனால ஹீமோக்ளோபின் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி வந்து நிறைய வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அது அடிக்கடி டீ, காஃபி வந்து நிறைய எடுத்துக்கிறது அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய காஃபி குடிக்கிறவங்களுக்கு உட்காந்துட்டு எழுந்தோடனேயோ கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்தோடனேயோ தலை சுற்றி அப்படி கருப்பாக வந்து தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி 5 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. எதுக்கும் ஒரு டைம் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட்டுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு எதுவும் இல்லை அப்படின்னா நேரில் நம்ம ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. என்னன்றதை டாக்டர் நாடி பரிசோதனை பண்ணி அதற்கு சிகிச்சை கொடுப்பாங்க. கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் விஜயாங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? மேம் நாங்கள் ஈரோட்டில் குமரப்பாளையம் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எனக்காக தாங்க. உங்கள் வயது என்னம்மா? மேம் எனக்கு வயசு 34. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. மேம் நான் கீழே விழுந்துட்டேங்க மேம். ஒரு 1 இயர் ஆகுதுங்க. சரிம்மா. ரொம்ப நாளா வலி இருந்துட்டே இருக்குங்க மேம். ஒரு 6 மந்த்தா இப்போ ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. எந்த இடத்துல அடிபட்டது? எங்கம்மா வலி இருக்கு? மேம் இந்த இடுப்பு பகுதியில மேம் கீழே. சரி, ஓகே. அடிபடும் போது ஃப்ராக்சர் எதுவும் ஆச்சா? எதுவும் எக்ஸ்ரே இல்ல மேம், எடுத்துருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க மேம். ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் மேம் வலி ஆரம்பிச்சது. சரிம்மா. அழுத்தினா வலி இருக்கா? என்னங்க மேம்? அழுத்தும் போது வலி இருக்காமா? ஆமா மேம், கால் வந்து ஃபுல்லா மறுத்து போனுச்சுங்க மேம் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. அதுக்கப்புறம் தான் மேம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். ஓகேம்மா. அப்புறம் அவங்க வந்து எம்ஆர்ஐ பண்ணி பார்க்க சொல்லி சொன்னாங்க மேம். எம்ஆர்ஐ பண்ணி பார்த்ததுல கீழே வந்ததுல எலும்பு லைட்டா நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். சரி, ஓகேம்மா. அப்புறம் அவங்க வந்து நான் எலும்பு நகர்ந்து சொல்லியிருந்தாங்க மேம். நாங்களும் அப்புறம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க மேம் பிசியோதெரபில. சரிம்மா.
அதை கொஞ்சம் பண்ணணும் மேம். கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா இருந்ததுங்க மேம். சரிம்மா. மறுபடியும் இப்ப பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க மேம். இது ஒன்றும் தொந்தரவு இல்லைம்மா. இதை டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கீழே விழுந்ததுனால அந்த ப்ரெஷர் காரணமாக என்ன இருக்குது, 2 எலும்பு அழுத்தம் கொடுத்து நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு பிதுக்கம் கொடுத்து வெளியில் வந்திருக்கு. இது ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளுக்கு நடுவுலையும் ஜவ்வு இருக்கும். அது நீங்கள் எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து போயிருக்கீங்களோ விழுந்திருக்கீங்களோ அந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் வந்திருக்கலாம். இப்போது விழுந்த உடனே உங்களுக்கு எந்த பெயினும் தெரில, போக போக வலி அதிகமாகுது, காலில் மரத்து போய் இருக்குது, கால் ரத்தம் போகாத மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு நடுவில் போகக்கூடிய நரம்புகள்லையும் ரத்தம் போகாமல் காலில் போகக்கூடிய ரத்தம் கம்மியாக இருக்கலாம். சயாட்டிக்கா ப்ராப்ளம் சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம மருந்துகளே இல்லாமல் வெறும் சிகிச்சைகளில் மட்டுமே குணப்படுத்தியிருக்கோம். நிறைய பேர் கீழே விழுந்ததுனாலையோ இல்லை ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கிறதுனாலையோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனாலையோ இது மாதிரி டிஸ்க் பல்ஜோடு வருவாங்க. நிறைய பேர் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணியிருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு டிஸ்க் பல்ஜோ இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸு இல்லை டிஸ்க் ஹெர்னியேஷன் இந்த மாதிரி ஏதாவது பிளட் ரிப்போர்ட்டில் இருக்கும் ஸ்பைனல் கார்டில் 4-5 இடங்களில் டிஸ்க் பல்ஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த சயாட்டிக்கா தொந்தரவோடு சேர்ந்து கால்லையும் ரத்தம் போகல, கால் மரத்து போகுது, கால் நடக்கிற ஃபீலே இல்லாமல் கால் பாதம்லாம் மரத்து போயிருக்குன்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்பைனல் கார்டை கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் ஆகி பிதுக்கம் கொடுத்து வெளியில் வந்திருக்கோ அந்த இடத்துல கடிவஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். அது என்னென்னா மூலிகை மாவு வச்சு அந்த இடத்துல பாத்தி கட்டி உள்ளே சூடாக மூலிகை எண்ணெய் ஊற்றி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பல்ஜ் ஆகி வந்திருக்கக்கூடிய அந்த டிஸ்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி உள்ளே போக ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லக்கூடிய காலுக்குன்னு சிறப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதெல்லாமே கொடுத்து இதோடு சேர்ந்து சில வர்ம சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக மருந்துகளே இல்லாமல் இதை குணப்படுத்துகிறோம். நிறைய பேர் இதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சர்ஜரியே இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகளை நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் குணப்படுத்துகிறோம். ஈரோட்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குமா, நீங்கள் நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அதை குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் அம்மா. திருமலை வாயில இருந்து ஃபோன் பண்றேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காண்டி கேட்கணும். என்ன வயதுமா அவருக்கு? அவருக்கு 45 வயசு ஆகுது. சரி, உங்க கேள்வி மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். அவருக்கு 8 பக்கவாதம் வந்தது. ஓகே. 8 மாசம் ஆகுது. நடக்கிறாராமா? ஆனா நடக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. 3 நாள்ல நடந்துட்டாங்க. சரிம்மா. ஆனா கழுத்து வலி ஷோல்டர் வலி தாங்க முடியலன்னு சொல்றாங்க. கையெல்லாம் நல்லா தூக்க முடியுதா? கையெல்லாம் நல்லா தூக்குறாங்க, நடக்கிறாங்க. ஓகேம்மா. ஆனா அந்த கழுத்து வலி ஷோல்டர் வலி தான் தாங்க முடியல. ஓகேம்மா, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரோக்குன்றது சரியாயிடும். ஆனால் இந்த கை காலில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் அப்படியே இருக்கும். அது போக போக ஸ்டிஃப்னஸ் அதிகமாக ஆரம்பித்து கழுத்துலேருந்து தான் ஷோல்டருக்கு நரம்புகள் எல்லாம் வரும். கழுத்துலேருந்தே அந்த இழுத்து பிடிக்கிற மாதிரியான ஒரு தன்மை உருவாக ஆரம்பிக்கும். கழுத்துலேருந்து நரம்புகள் பிடிச்சி இழுக்கிறதுனால ஷோல்டருமே சேர்ந்து பாதிக்கப்படும். கை தூக்குறது கஷ்டமாக இருக்கும். கை பின்னாடி கொண்டு போகிறதுக்கோ இல்லை கையில் பொருள்கள் பிடிக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஸ்பைனல் கரெக்ஷன் பண்ணி கழுத்துக்குன்ட்டு கிரிவஸ்தின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி கிரிவ பிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸை குறைக்கிறோம். அதோடு சேர்த்து சில வர்ம சிகிச்சைகள் கொடுத்து ஸ்டிஃப்னஸை நல்லா குறைக்க ஆரம்பித்து அந்த கைகளில் இருக்கக்கூடிய செயலிழப்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னாலும் அதனால இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம். அதையெல்லாம் நிரந்தரமாக நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாகவும் சில உள் மருந்துகள் கொடுத்தும் நிரந்தரமாக சரி பண்ணுறோம். அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயிலே தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. 30 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க, நேரில் சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குணமாக ஆரம்பித்து கழுத்து வலி, ஷோல்டரில் பரவக்கூடிய வலி, நர்வ் ஸ்டிஃப்னஸ் இது எல்லாமே நார்மல் கொண்டு வந்துடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? திண்டுக்கல் லட்சுமி. லட்சுமி. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயது என்னம்மா? 58. உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. இது மூளை மாதிரி இது பாத்ரூம் சரியா போக மாட்டேங்குது. அப்படி முக்கி போனா சுத்தி வர அப்படியே வீங்கிக்குது, குத்துது மேடம். நறுக்கு குத்துது, அரிக்குது மேடம் அப்படியே ஃபுல்லா. சரிம்மா, எவ்வளோ நாளா இருக்குமா தொந்தரவு?
இது ஒரு மாசமா தான் இருக்கு மேடம். ஓகேம்மா. ரத்தம் எதுவும் வருதுங்களா மோஷன் போகும்போது? அதெல்லாம் வரல மேடம். எதுவும் வரல. மோஷன் முதல்ல டைட்டாக போகிறத முதல்ல கண்ட்ரோல் பண்ணணுமா. நிறைய வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. நிறைய கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. பச்சை காய்கறிகள் நிறைய வந்து எடுத்துக்கோங்க. அதுவே நம்ம உடம்புல நார்ச்சத்தை வந்து அதிகப்படுத்தும். இதனால கான்ஸ்டிபேஷன் வர்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். மோஷன் போகும்போது வெளிப்பக்கமாக வீங்குது, அந்த இடத்துல குத்துது, அரிப்பு இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் பைல்ஸாக வந்து மாறலாம். அதுக்கு முன்னாடி அதை வந்து சரி பண்ணிடலாம். நீங்கள் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை சரி பண்ணிடலாம். இப்போ வெளிப்பகுதியில் வீக்கம் குடிக்கிட்டு வரக்கூடிய அந்த பிரச்சனைக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வெளிப்பக்கமாக வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் வந்து கொடுக்குறோம். இதோடு சேர்ந்து சில உள் மருந்துகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். உடல் சூடை வந்து நல்லா குறைச்சி பித்தத்தை சமநிலை கொண்டு வந்து இந்த மூலம் பிரச்சனையை நிரந்தரமாக 2 மாதத்துக்குள்ளே குணப்படுத்திடலாம். திண்டுக்கல்லே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குமா, நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக குணமாயிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்கம்மா, லைனில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோபால் சார். சொல்லுங்கள் சார், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சென்னையிலேருந்து பேசுறேன். யாருக்கா கேட்குறீங்க? பையனை பேசுறேன். பையனுக்கு என்ன வயதாகுது சார்? பையனுக்கு வந்து 15வது வயசு. உங்கள் கேள்வியை கேட்கலாம், கேளுங்க டாக்டர் கிட்ட. அந்த லெட்டின் போகிற இடத்துல இருந்து. சார் சொல்லுங்கள். வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்கள், என்ன தொந்தரவு உங்களுக்கு? அதான் மேடம், யூரின் போகிற இடத்தாண்ட சின்னதாக கட்டி மாதிரி இருக்கு, தோல் மாதிரி வைத்திட்டு இருக்கு. யூரின் போகிற இடத்துல, மோஷன் போகிற இடத்துலையா? மோஷன்ல இருந்து மேலே யூரினுக்கு நடுவில் மேடம். சரிங்க. அதான் அது லைட்டாக வலிக்கிட்டு புண்ணு மாதிரி இருக்கு, அது ஆகவே மாட்டேங்குது. மோஷன் ஃப்ரீயாக போகிறாரா? மோஷன் கொஞ்சம் தான் இருக்குன்னு, ஆனால் ஃப்ரீயாக தான் போகிறேன்றோம். ஃப்ரீயாக தான் போகிறாங்கண்ணா. மோஷன் போகும்போது வலி இருக்குங்களா? வலி இருக்கா என்னன்னு தெரியல மேடம். அவ்வளவு வலி எல்லாம் சொல்றது இல்ல. சாதாரணமா உட்கார போட்டா வலிக்குது. அது தோல் மாதிரி வைத்திட்டு இருக்கு. ஓகே. எத்தனை வயதாகுது சார் அவருக்கு? அவனுக்கு 17 வயசு தான். ஓகே. நிறைய பேர் ரொம்ப நாளாக வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமோடே இருக்கவங்களுக்கு பைல்ஸ் தொந்தரவு அப்படின்றது வெளியில் வர்றது முக்கியமாக நமக்கு சிம்டம்ஸ் வந்து வெளியில் தெரியும். ஆனால் அந்த ஃபிஸ்டுலா அப்படின்றது வந்து வேறு ஒரு பகுதியில் வந்து ஓப்பனிங் வந்து வர ஆரம்பிக்கும். இன்டர்னல் பைல்ஸாக ரொம்ப நாள் வந்து இருக்க ஆரம்பிச்சு எந்தவித சிம்டம்ஸுமே தெரியாமல் இருக்கிறது, இன்டர்னலாகவே ஒரு ஓப்பனிங் வர ஆரம்பிச்சு ஆசனவாய் இல்லாமல் வேறு ஒரு இடங்களில் ஓப்பன் வர ஆரம்பிக்கும். முதல்ல சின்னதாக பிம்பிள் மாதிரி வரும், அது தொடர்ந்து புண்ணாகி அதுலேருந்து சீல் மாதிரி வரும். நிறைய பேருக்கு அந்த இடத்துல ப்ளீட் ஆகும். இன்னும் ரொம்ப சிவியராக அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து புண்ணுன்னு சொல்லிட்டு வெளிப்பக்கமாக ஆயின்மெண்ட்டு, க்ரீம் இதெல்லாம் போடுவாங்க, ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. அது புண்ணு கிடையாது, இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங். அது ரொம்ப நாள் சீல் வச்சு உள்ளே நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அதன் மூலமாக கூட நிறைய பேருக்கு வந்து மோஷன் வெளியில் வரலாம். ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் இதை வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நேரில் வரும்போது தான் அது ஃபிஸ்டுலாவா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமான்ற அப்படின்றத பார்க்க முடியும். நேரில் வர கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இது என்னன்றதை பார்த்து அதற்கான சிகிச்சை டாக்டர் கொடுப்பாங்க. அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே மலச்சிக்கல் தொந்தரவை ரெகுலருக்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை சர்ஜரியே இல்லாமல் சரி பண்ணிடலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சரவணன் என் பேர், தருமபுரி மாவட்டம் கடத்தூர். சரிங்க, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கேம்மா. உங்கள் வயது என்ன சார்? வயசு 60. உங்கள் கேள்வியை கேட்கலாம், கேளுங்க சார். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கள். முட்டி முழங்கால் வலி அதிகமா இருக்கு, கழுத்து வலி அதிகமா இருக்கு, பின்னாடி சரிங்க, இடுப்பு வலி அதிகமா இருக்கு. ஓகே. இடுப்புலேருந்து காலில் வலி பரவுதுங்களா? கால் இந்த இடது கால மட்டும் வலி ஜாஸ்தியா இருக்கு, முட்டிலிருந்து. ஓகே. என்ன வேலை பார்க்குறீங்க? ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து கார்பெண்டர் வேலை சார். கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறீங்க. ரொம்ப நேரம் ஏதாவது வெயிட் ஏதாவது தூக்கிட்டு நிற்கிறீங்க, இல்லை வெயிட் ஏதாவது அதிகமாக தூக்குறீங்களா? இல்லை மிஷின் எது கையில் எடுக்கிறோம், மடக்கி உட்காந்து வேலை சார். ஓகே ஓகே. ரொம்ப நேரம் கால் மடக்கியோ இல்லை முதுகு வளைச்சோ நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்பைனல் கார்டு தான் முக்கியமாக பாதிக்கப்படும். கழுத்துலேயும் வலி இருக்குன்னு சொல்கிறீங்க, இடுப்புலையும் வலி இருக்குது. அதனால் அந்த ஸ்பைனல் கார்டில் ஏதாவது எலும்புகள் அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கலாம். கழுத்து எலும்புலையும் தேய்மானம் இருக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு வந்து பிதுக்கம் கொடுத்து வெளியில் வந்திருக்கலாம். அதே தான் இடுப்புலையுமே ரொம்ப நேரம் கால் மடக்கி நீங்கள் குனிஞ்சே வேலை பார்க்கறதுனால இடுப்பு எலும்புமே ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு. அந்த இடத்துலையும் ஜவ்வு பிரச்சனை வந்து இருக்குது. இப்போ ரெண்டையுமே நம்ம சரி பண்ணுறதுக்கு ஸ்பைனல் கரெக்ஷன்
பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல டிஸ்க் வந்து பிதுக்கம் கொடுத்து வெளியில் வந்திருக்கு, டிஸ்க் பல்ஜ் இருக்குன்றது பார்த்து அதற்கான வசதி சிகிச்சைகள் வந்து கொடுக்கணும். கழுத்து எலும்புக்குன்ட்டு கிரிவவஸ்தின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். அதே மாதிரி இடுப்பு எலும்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடிவஸ்தின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, கால் பாதத்துக்கு பொடிக்கிளி சிகிச்சைன்னு சொல்லிட்டு அந்த கால் பாதத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். இதோட சேர்ந்து நம்ம வாதத்தை குறைக்கிறதுக்கு, வலியை குறைக்கிறதுக்கு, ஜவ்வுகள் நார்மலுக்கு வரதுக்கு உள் மருந்துகளுமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். தர்மபுரியிலே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பைனல் கரெக்ஷன் பண்ணி இன்டர்னல் மெடிசின்ஸ் எடுத்துக்கும் போது ஒரு வாரத்திலே வலி நல்லா குறைய ஆரம்பிச்சு ஒரு 10 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு வலி இல்லாமல் உங்களால் எல்லா வேலைகளும் பார்க்க முடியும். 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாகவே குணமாயிடும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து சொல்லுங்க சார்? சார் உங்கள் பேர் சொல்லுங்க. மைக்கேல். எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? மாமூர். சரி, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. யாருக்காக கேட்குறீங்க சார்? எனக்கு பைல்ஸ் இருக்குது. சரிங்க, உங்கள் வயது என்ன? 36. பேசுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம். வணக்கம் மேடம். பைல்ஸ் இருக்கு மேடம். சரிங்க, பைல்ஸ்ன்றது ப்ளீடிங் இருக்கா மோஷன் போகும்போது? ஆமாம் மேடம். ப்ளீடிங் வந்து அது அதிகம் வரல, ஏதோ ட்ரிப் தான் வருது. சரிங்க, மோஷன் போய் முடிச்சதுக்கப்புறம் ப்ளீட் ஆகுதா இல்லை ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகம்? அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகுது. ஓகே. அது வீக்கு மட்டும் வத்த மாட்டேங்குது. புரியல. அந்த பைல்ஸ் இருக்கு, அந்த வீக்கம் வத்த மாட்டேங்குது. வீக்கம் வெளியில இருக்கா? ஆமா இருக்கு. வெளியில சதை வளர்ச்சி மாதிரி வந்திருக்குங்களா? ஆமா ஆமா இருக்கு. அரிப்பு, வலி எதுவும் தொடும்போது இரிட்டேஷனோ வலி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, ஓகே. ப்ளீட் ஆகுது, வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது பைல்ஸ் தொந்தரவு தான். ஆரம்பத்தில் ஃபிஸ்டுலா மாதிரி இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வந்து பைல்ஸ் மட்டும் இருக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் வெடிப்புகள் மட்டும் வந்திருக்கலாம், ஆசன வாயில் வெடிப்பு வந்திருக்கிறதுனால மைல்டாக ஒரு பிளட் ஸ்ட்ரீக் மட்டும் மோஷனில் வந்து இருக்கும். அது எதுவுமே வந்து நம்ம கவனம் செலுத்தாமல் அதுக்கு நம்ம மருந்துகள் எடுத்துக்காமல் விடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்கிறது. வெடிப்பை தொடர்ந்து இன்டர்னல் பைல்ஸாக உருவாகிறது தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து மாறி இருக்கு உங்களுக்கு. இப்போவே இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. இன்டர்னல் பைல்ஸில் ப்ளீடிங் அப்படின்றது காமனாக முதல்ல வந்து இருக்க ஆரம்பிக்கும். பெயின் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்காது. வெளிப்பகுதியில் தொட்டாலோ இல்லை அரிப்போ எதுவுமே வந்து எக்ஸ்டர்னலில் வந்து உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. ப்ளீடிங் மட்டும் இருக்கும். இப்போவே இதுக்கு சிகிச்சை எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளீடிங் நல்லாவே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சு பைல்ஸ் ரொம்ப சிவியராக 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜுக்கு போகாமல் இப்போவே வந்து சரி பண்ணிடலாம். இது மூலிகை மருந்துகள் மட்டுமே கொண்டு இது நிரந்தரமாக வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் குணப்படுத்திட்டு இருக்கோம். நேரில் வந்து இதற்கு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 3 மாத சிகிச்சைக்குள்ளே அந்த பைல்ஸ் நிரந்தரமாக குணமாயிடும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இப்போ ஆரம்ப கட்ட பைல்ஸ் தொந்தரவு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டிலேயே ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு மெடிக்கல் டிப் கொடுங்க டாக்டர். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஒருத்தருக்கு பைல்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல மலச்சிக்கல் தொந்தரவை வந்து நார்மலுக்கு கொண்டு வரணும். மலச்சிக்கல் நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய கீரைகள் வந்து எடுத்துக்கணும். இது தவிர நம்ம வீட்டிலே வந்து சில மருந்துகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம வீட்டில் வந்து ஜீரகம் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இருக்கும். இதை வந்து நல்லா இளவறுப்பாக வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து தேங்காய் பாலில் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தேங்காய் பால் அடியில் வரைக்கும் சுரண்டி எடுக்காமல் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரை மட்டும் வந்து அரைச்சி பால் எடுத்து அந்த தேங்காய் பாலில் வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதோடு சேர்ந்து சோம்பு தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கலந்துக்கணும். இது ஒரு 1/2 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 1 கிராம் அளவுக்கு. அதில் டபுளாக வந்து சோம்பு எடுக்கணும். சீரகம் பாதி எடுக்கிறோம் அப்படின்னா டபுளாக சோம்பு எடுத்துட்டு அதை தேங்காய் பால் ஒரு 200 ml கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் ஒரு 21 நாள் கண்டினியூஸாக அதை குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா இன்டர்னல் பைல்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளீடிங் பைல்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளீடிங் நல்லா அரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வலியுமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம நிறைய ஃபைபரஸ் ஃபுட்டை எடுத்துட்டு அதை தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக எந்த விதமான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பைல்ஸுமே நார்மலுக்கு குணமாக இருந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது? ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே 36 கிளைகள் இருக்குது. இது தவிர ஆந்திராவில் ஒரு 19 கிளைகள் இருக்குது. தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 கிளைகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கிளை இருக்குது. மகாராஷ்டிராவில் ஒரு 17 கிளைகள் இருக்குது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிளைகள் இருக்குது. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. 250க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்காங்க. பைல்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா விதமான எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூலிகை மருந்துகள் மட்டுமே கொண்டு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாவற்றுக்குமே அறுவை சிகிச்சையே இல்லாமல் மூலிகை மருந்துகள் மட்டுமே கொண்டு அதற்கான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். இது தவிர பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளுக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஃபிஸ்டுலா, ஃபிஷர்ஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் எதுவும் இல்லாமல் மூலிகை மருந்துகளே அதற்கான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் இந்த பைல்ஸ் தொந்தரவுக்கான காரணங்கள் சொன்னீங்க. இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி இதுக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாமே வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும்
தகவலையும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. நேர்ல இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.